இப்ப வந்து ஒரு வெளிப்படுத்தல தேள்களை பத்தி ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கு. அதாவது அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. நம்ம வெட்டுக்கிளி பத்தி நீ பார்க்கல. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பாருங்க, அந்த வசனத்துல இருக்கு, தேள்களுக்கு ஒரு பவர் இருக்கான், ஒரு வல்லமை இருக்கான். அந்த வல்லமை தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வல்லமை விட அந்த வல்லமை மேற்கொள்ற ஒரு வல்லமை. ஒரு இடத்துல ஒரு பவர் இருக்குன்னு வைங்களேன், அதை விட அதிகமான ஒரு பவர் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்ப இந்த தேள்களுடைய சுபாவம் என்னன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 5வது வசனத்துல இருக்கு பாருங்களேன், வெளிப்படுத்தல் 9:5 அதே அந்த தேள்களுடைய சுபாவம் தான் இருக்கு. 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல இருக்கும். அதாவது ஒரு மனுஷனை கொட்டும் போது, தேள் கொட்டும் போது அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும். அந்த மாதிரி இது இன்றைக்கு நீங்க போற பாதை ஒரு வேதனையின் பாதையா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது தேள்களின் ஆவி. இதை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஒரு சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை வார்த்தையிலே கலங்கிடுவாங்க. அந்த வார்த்தை நீங்க நிறைய நேரம் நினைப்பீங்க இது சர்ப்பத்தின் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது சர்ப்பத்தின் ஆவி எப்படின்னா ரொம்ப